மெயின் பிக்சர் 12ஆம் தேதி தான் ரிலீஸு. உங்களுக்கு இது பற்றி எதனா மேலே எதனா தெரிஞ்சுக்கணும்னா என்று ஒன்றை அமுக்கவும். நாளைக்கு போறாரு, போறதுக்கு முந்தின நாள் பறிமுதல் செய்யும்போது ஒரு பயத்தை கொடுக்குறாங்களா விஜய்க்கு அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக பயம் வரந்தானே செய்யும். நான் சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பஸ்ஸை தூக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்லை. முகூர்த்த நேரம் பார்த்து தானே முன்னாள் பந்தக்கால், அதுக்கப்புறமா மாப்பிள்ளை அழைப்புலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அங்கே வந்து 12ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாள் தானே அவங்க பிளான் பண்ணுவாங்க. சுப நிகழ்ச்சியாக பாருங்களேன். இதை என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. பஸ்ஸை தூக்குவாங்க, நாளைக்கு விஜய் தூக்குவாங்க அப்படின்னு அது சட்டத்தில் அதுக்கும் இடம் இருக்குது. சட்டத்தில் இடம் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. ஐபிசி பிரகாரம் இறந்துருக்கிறாங்க, அன்நாச்சுரல் டெத்து, இயற்கைக்கு எதிரான மரணம். அப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்டவர்கள் மீது சந்தேகம் இருந்தால் கைது செய்யலாம். கைது செய்யக்கூடாது, பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லலை. இன்னொன்று, இவர் அங்கே தான் இருந்தார். பயம் வரணும்னா வரும் தான், தூக்கம் போகணும் தூக்கம் போகணும் தான். ஆசை பெறுறது பெரிய பதவிக்கு இல்லையா. இப்போ பாசிச பாஜகன்னு நீங்கள் சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டீங்க. பாசிச தன்னுடைய வேலைகளை செய்யும் இல்லையா, அமைதியாக இருக்குமா. இன்னொன்று, சாதாரணமாக இருந்தாவே அவங்க வந்து சலங்கை கட்டிட்டு ஆடுவாங்க. நிறைய தவறுகள் பண்ணிட்டார் விஜய். இன்னொன்று, சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த இனோவா காரே அமுங்குது, நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா பஸ்ஸு நெளியுது. இப்போ அந்த பஸ்ஸை தூக்கி போயிட்டாங்க. நெளியுறது அமுங்கிறதெல்லாம் அங்கே வச்சு அமுக்கி பார்த்துருவாங்க. பல இருமுச்சாமா ஈயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம். பாஜக எதிர்ப்பாளராக விஜய் இருக்கிறாங்க, தேர்தலில் எதிரொலிக்கும். எங்கே எதிர்ப்பாளராக இருக்காரு? நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க பாசிச பாஜகன்னு தாண்டி. அதுக்கப்புறம் அவர் எதுக்குல, ஆனால் பாஜக அவர் அடிக்குதில்லை. அடிச்சா அப்போ நீங்கள் சொல்லணும்ல. இன்னைக்கு காலையில திமுக காரங்கெல்லாம் சேர்ந்து எங்க அதிகப்படியா தாக்குதல் நடத்திட்டாங்க. எனக்கு அதிகப்படியான காயங்களை ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் நடிச்சிங்கன்னா வெளில போய் அஜிசன் அஸ்டாருன்னு சொல்லணும்ல. என்னை அடித்தார்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும், இது பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது. இப்போ யார்ப்பா சதிகாரன், யார்ப்பா அடிச்சது அப்படி சொல்லணும்ல. அதை கூட சொல்ல அவ்வளோ பயம் இருக்குன்னா அப்போ எப்படி எதிர்ப்பாகும்? மெயின் பிக்சர் 12ஆம் தேதி தான் ரிலீஸு. உங்களுக்கு இது பற்றி எதனா மேலே எதனா தெரிஞ்சுக்கணும்னா என்று ஒன்றை அமுக்கவும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால், எண் 2ஐ அமுக்கவும் அப்படின்னா வந்து ஹேமந்த் சோரன், எண் 3ஐ அமுக்குவோம்னா செந்தில் பாலாஜி. இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா ஐயோ அண்ணே இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க